ஸோ இதோடைய நீங்கள் மதுரையை பொறுத்த மட்டும் டிவிஷன் பெஞ்சுக்கு முன்னாடி வந்தது இந்த மேட்டர் எல்லாமே. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எஸ்ஓபி அப்படிங்கிற விஷயத்த ஜட்ஜ்மெண்ட்டை தெளிவாக சொல்லிடுறேன், ஸோ தட் நம்ம நேயர்களுக்கும் அது பயன்படும். எஸ்ஓபி அவர் மதிப்புக்குரிய நீதிபதி தண்டபாணிஜி அவர்கள் டிவிஷன் பெஞ்சில் வந்துச்சு. எஸ்ஓபியை பொறுத்த மட்டும் இந்தமாரி ஒரு மீட்டிங் நடத்தினா ஒரு எஸ்ஓபி ஏன் இல்லை போடல அப்படிங்கும்போது, ஏற்கனவே மதுரை நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் சதீஷ்குமார் ஜே அவர்கள் வந்து எஸ்ஓபி கண்டிப்பாக போடணும்னு சொல்லி இதே தாவேகா கட்சி அவங்க போட்ட ரிட் பெட்டிஷனில் எஸ்ஓபி போட்டிருக்கணும், எஸ்ஓபி ஒன்று ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ஷன் கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்ஓபி ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க ஒரு ரீசன்ட் டயத்தில். அது இன்னும் எஸ்ஓபி வரல. எஸ்ஓபின்னா நம்ம சொல்கிறது ப்ரோட்டோக்கால். இப்போ ஒன்று ஃப்ளோவில் இருக்குது, அது சிச்சுவேஷன் தக்கபடி மாறக்கூடியதாக இருக்கும். ஸ்டாண்டர்டாக ஒன்று பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அதை காரணம் காட்டி டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லுது, ஆல்ரெடி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எஸ்ஓபி டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி அதை எஸ்ஓபி இதில் பண்ணல. சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க. கேட்டதில் 2 பெட்டிஷன் தாவேக்காவோட பெட்டிஷன். ஐ திங்க் ஆதவ் அர்ஜுன் அவருடைய பெட்டிஷன் வந்து நம்பரே ஆகலை. ஏன் நம்பர் ஆகலை, ஏன் லிஸ்ட் ஆகலை அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். பட் தாவேக்காவோட 2 பெட்டிஷன் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்குறாங்க.